மார்க்கெட்ட யார் மூவ் பண்றா? நம்ம மூவ் பண்றோமா? இல்ல இன்ஸ்டிடியூஷன் மூவ் பண்றாங்களா? இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் தான் மூவ் பண்றாங்க. அதுல தெளிவா இருக்கிறீங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் நெறைய காசு இருக்குதோ, அவங்கலாம் யாரு? இன்ஸ்டிடியூஷன். அவங்கலாம் ஸ்மார்ட் மனி. மார்க்கெட்ல ஒரு ஹியூஜ் பையிங்க அவங்களால மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம கையில ட்ரில்லியன், பில்லியன் கணக்குல காசு இருக்குதா? இல்லல்ல. ஓகே. இந்த விஷயத்துல தெளிவா இருக்கீங்க. நம்ம மார்க்கெட்ல மூவ் பண்ணல. இன்ஸ்டிடியூஷன் தான் மார்க்கெட்ட மூவ் பண்றான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு பையோ, செல்லோ ஆர்டர் போடுறான். அப்படின்னா, இப்படி போகுமா? இப்படி போகுமா? செகண்ட் டைப். செகண்ட் டைப். பார்த்ததுமே எப்படி சொல்றீங்க செகண்ட் டைப்னு? அங்க வந்து மொமெண்டம் இருக்கு ஆக்சுவலா. அதாவது பிரைஸ் மூவ் வந்து கொஞ்சம் லார்ஜா இருக்கு. அப்ப இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்தா பிரைஸ் எப்படி மூவ் ஆகும்? நல்லா வேக வேகமா பெரிய பெரிய கேன்ல வெளிய போகும். ஓகேவா? இப்ப எல்லாரும் இது என்னன்னு படிப்பீங்க? என்னன்னு படிப்பீங்க? இதுவும் பிஓஎஸ் தான். இதுவும் பிஓஎஸ் தான். இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். இவன் மார்க்கெட்ல மெஜாரிட்டி இது ரெண்டும் ஒர்க் ஆகுது. இது ரெண்டும் ஏன் ஃபெயில் ஆகுது? இதுல வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் உள்ள இருக்கான். அவன் இருந்தானா பையிங் எப்படி போறான்? சர்க்குன்னு மேலே கீழே ஏற்றி ஏற்றி இறக்கி அடிக்கிறானுங்க. அவன் உள்ள இல்லைன்னா இப்போ என்ன ஆகுது மார்க்கெட்டு? உளுந்து கிழுந்து எழுந்து இப்படி இப்படி போறானுங்க. அப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம? பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு பேரை மனப்பாடம் பண்ணிட்டோம். அவன் உள்ள இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? அவன் உள்ள இருந்தா தானே பிரைஸ் நல்லா வெளியே ஏற்றுவான் இறக்குவான். மூமெண்டம் நல்லா இருக்கும். அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? நுணுக்க ஆரம்பிச்சிருவான். ஓகேவா? ப்ரைஸு நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுது பிஓஎஸ்லாம். மெஜாரிட்டி போய் பாருங்க, இப்படி ஏற்றி இப்படி உடைப்பான். இந்த பிஓஎஸ்ல போயிட்டு இங்கே ஆர்டர் பிளாக் எதனா பிடிச்சி ஆர்டர் அடிப்பீங்க. என்ன அடிப்பான்? எஸ்ல அடிச்சிடும் வேகமாக. அது மாதிரி எடுக்கக்கூடாது. சரியா? மொமெண்டம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன். ஓகேவா? நல்லா ஸ்பீடாக ஏற்றி ஸ்லோவாக வரான். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் அந்த மொமெண்ட்டில்? அவன் ஹியூஜ் பையிங் கொடுத்துக்கிறான். அதனால் மார்க்கெட் என்ன பண்ணுவான்? இங்கே இருக்கிற ஏதோ ஒரு சப்ளையோ டிமாண்ட்லையோ என்ன இருந்து மார்க்கெட் திருப்பிடுவான் மேலே. ஸ்பீடாக ஏற்றி ஸ்பீடாக இறக்குவான் சில டைம். அங்கே போயிட்டு கை வைக்கக்கூடாது. என்ன ஆயிரும்? எஸ்எல் அடிச்சிருவான். ஸ்பீடாக இறக்கி ஸ்லோவாக மேலே ஏற்றுறான். என்ன பண்ணுவான்? ஸ்பீடாக கீழே அடிச்சிடும். சரியா? ஸ்பீடாக இறக்கி ஸ்பீடாக ஏற்றுறான். ஸ்பீடாக இறக்கி ஸ்பீடாக வரானா அங்கே உங்களுக்கு எஸ்எல் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன பண்ணுவார்? இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கையும் இம்பேலன்ஸ்லையும் ஆர்டர் போடுறேன்னு போவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடஞ்சி போச்சு, இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும், மறுபடியும் இந்த சப்போர்ட்டை வந்து தோட்டானா மேலே ஏற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம். இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க? ட்ரெண்ட் லைனு இழுத்துடு. ட்ரெண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச் இங்கே வருது, அதனால பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஃபிபோனாசி ட்ரேடர்ஸ்லாம் ஃபிபோ தூக்கி போட்டுட்டு 018 திரும்புது, 786 திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வட்டம் கட்டெல்லாம் போட்டதுனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுதா? சொல்லுங்க. இன்ஸ்டிடியூஷன் உள்ள இருந்தாதான் என்ன பண்றான்? அவன் தான் பையிங் செல்லுங்க எங்க போகணுன்றதை திருப்புறான். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கான், இந்த இடத்துல பை பண்றான், நிறைய காசு கொடுத்து வாங்குறான், வேகமா பிரைஸ் ஏத்திட்டான். பிரைஸ் ஒரு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்கு ஏத்திட்டான். 2000 ரூபாய்க்கு ஏத்திட்டு அங்கிருந்து என்ன பண்றானுங்கன்னா முதல்ல இப்படி இறக்குறானுங்க. 1800 ரூபாய்க்கு வருது. இந்த இடத்துல பை பண்ணவர் என்ன பண்ணிருப்பாரு? ஓகே 2000 வரைக்கும் போயிட்டான், அடுத்தது இங்கே தான் இருக்குது டார்கெட்டு, ஒரு 2500 போகிறதுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மறுபடியும் என்ன பண்ணுவான்னா 1700 ரூபா போகிற மாதிரி ஏற்றி மறுபடியும் 1500 ரூபா கீழே இங்கே வந்துடுவான், குறைச்சிடுவான். மார்க்கெட்டு செல்லுக்கு அவன் போகிறான், கீழே போகிறான் போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க விற்கிறதெல்லாம் என்ன பண்ணுறான்? இன்ஸ்டிடியூஷனே பை பண்ணுறான் ரிட்டர்ன். இங்கே செல் அடிக்கிறாங்க எல்லாரும். இந்த இடத்துல செல்லு, இந்த இடத்துலலாம் செல்லு போட்டு எடுக்கிறாங்க. அவங்க விற்க அவனே பை பண்ணுறான். லிக்விடிட்டியை அவன் மேலே போட்டு கிரியேட் பண்ணுறான். ஆக்சுவலாக அவனோட டார்கெட் எங்கே? 2500. 2500 ரூபாய்க்கு போகலான்றதை அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். 2000 ரூபாய்க்கு போனதும் மறுபடியும் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிறான். இங்கே என்ன பண்ணுறாங்க? 1800 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்ததும் ஒரு சில பேர் பாதி ஃபோன் கட் பண்ணி விட்றாங்க. இன்னொரு சில பேர் 2000 ரூபா போயிட்டான், இன்னும் கொஞ்சம் தானே, மறுபடியும் 2000 ரூபா போவான்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவரை ஈகோவோட உட்காந்துட்டு இருப்பாரு. மறுபடியும் அவன் 1500 ரூபா வந்ததும் இந்த இடத்துல அவரோட ஈகோ புஷ்வான் ஆகி அவர் என்ன பண்ணுவார்? விற்க ஆரம்பிச்சிருவார். அவன் விற்றதெல்லாம் மறுபடியும் வாங்கிட்டு என்ன பண்ணுவான்? அவன் ஆக்சுவல் டார்கெட் 2500 ரூபா என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு கிளம்பிடுவான். புரிஞ்சுதா? புரிஞ்சு. சிம்பிளாக சொல்லணும்னா
100 மீட்டர் ஓடுறது ஈஸியா, மாரத்தான் ஓடுறது ஈஸியா? 100 மீட்டர் 100 மீட்டர் ஓடுறது ஈஸி, மாரத்தான் ஓடுறது கஷ்டம் ப்ரோ. ம் 100 மீட்டர் ஓடுறது ஈஸி, மாரத்தான் ஓடுறது கஷ்டம். இந்த போட்டியில 100 மீட்டர் ஓடுறது யாரு? நம்ம ப்ரோ நம்ம. மாரத்தான் ஓடுறது இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் 100 மீட்டர் ஓடுறவன் என்ன பண்ணுவான்? சீக்கிரம் ஓடிடுவான். ஆனா மாரத்தான் ஓடுறவன் என்ன பண்ணுவான்? வேகமா ஓடுவான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான், அப்புறம் மறுபடியும் வேகமா ஓடுவான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான், அப்புறம் வேகமா ஓடுவான். ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்றான்? அவன் பிரைஸ் வேகமா வெளியேற்றிட்டு ஸ்லோவா கீழே வரான். அவனுக்கு மேல போறதுக்கு என்ன தேவைப்படுது? லிக்விடிட்டி தேவைப்படுது, காசு தேவைப்படுது. இந்த இடத்துல எல்லாமே என்ன பண்றீங்க? செல் அடிக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க செல் பண்ணதெல்லாம் அவன் வாங்கிட்டு மறுபடியும் மேல எல்லாமே என்ன லிக்விடிட்டி இருக்கு? இங்க விற்கிறாங்கல்ல, அவங்களோட பை ஸ்டாப்ஸ் எல்லாம் இங்க தானே இருக்கு. ஸ்டாப் லாஸ் அங்க இருக்கு. எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான்? ஒரே தூக்கம் மேல தூக்குறான், காலி பண்றான். ஸ்பீடா பிரைஸ் வெளியேற்றி ஸ்லோவா வரானா என்ன அர்த்தம்? ஸ்பீடா மேல போறான்னு அர்த்தம். ஸ்பீடா மேல ஏத்த போறான்னு அர்த்தம். ஸ்பீடா இறக்கி ஸ்லோவா மேல ஏத்துறான். என்ன பண்ண போறான்? ஸ்பீடா இறங்க போறான். கீழே இறங்க போ. ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன், ஸ்பீடா வெளிய போகுது. சரிங்களா? ஸ்பீட் அப், ஸ்பீட் டவுன். ஆக்சுவலா இவன்ட்ட நீங்க போய் என்ன எடுத்துருவீங்க? பை எடுத்துருவீங்க. பை எடுத்துடலாம் ப்ரோ. பை. இவன் செல்லு செல்லு. ஸ்பீட் டவுனு, ஸ்லோ அப். என்ன பண்ணுவான்? செல்லு ப்ரோ. செல்லு. செல்லு. சூப்பர். இது என்னது சொல்லுங்க? ஸ்பீட் டவுன், ஸ்பீட் அப். இது என்னத்துக்கானது? பை. பை தான். பை. இந்த லெக் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி ப்ரோ. இது வந்து ஸ்பீட் அப் ஆகுது ப்ரோ. இங்க எப்படி வரா? ஸ்பீட் அப் ஆகுது, அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் கம்ப்ரஸ் பண்றான், திரும்ப அகைன் வந்து ஸ்பீட் அப் பண்றான், அகைன் வந்து கம்ப்ரஸ் பண்றான். அப்படி சொல்லக்கூடாது, கம்ப்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப். சரியா? இங்க எப்படி ஏத்திருக்க பாருங்க. இது ஸ்பீட் அப். எப்படி இறக்குறான்? ஸ்லோ டவுன், அகைன் ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப். இந்த இடம் பாருங்க. இந்த இடம் வந்து ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப். இங்க எப்படி இறக்கிருக்கான்? ஸ்பீட் டவுன். இங்க என்ன பண்றான்? ஸ்லோ அப். எப்படி இறக்குறான்? ஸ்பீட் டவுன். இப்போ இந்த இடம் பாருங்க. ஸ்லோ அப். எப்படி இறக்கிருக்கான்? ஸ்லோ டவுன் தான் ப்ரோங்க. சரி, ஓகே. இந்த கேண்டல் பாருங்க. இது வந்து ஸ்லோ டவுன். அது இந்த கேண்டல் அது ஸ்பீட் டவுன். இந்த இப்போ இங்க எப்படி ஏத்துறான்? இது வந்து ஸ்லோ டவுன், ஸ்லோ அப். ஓகே. ஸ்பீட் டவுன், ஸ்லோவா ஏத்துறான் கேண்டல். ஓகே. எப்படி ஏத்துறான்? ஸ்பீட் டவுன், ஸ்லோ அப், அகைன் ஸ்பீட் டவுன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்பீடா ஏத்திட்டு எப்படி வரான்? ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப். மேல இருக்கிறது சப்போர்ட், கீழ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். சரியா? இது எப்ப சப்போர்ட்னு சொல்லுவீங்க, எப்ப ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவீங்க? பிரைஸ் வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாம கீழ வந்துச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்லுவோம். எதை வச்சு சொல்லுவீங்க? பிரைஸ் வச்சு தான் சொல்லுவீங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்கோ அதுக்கு அடுத்த ஜோனும் அது கீழே இருக்கிற ஜோன் வச்சு தான் நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா முடிவு பண்ணுவீங்க. சரியா? கரெக்ட். ஆமா ப்ரோ. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு பிரைஸ்க்கு மேல இங்க ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோன் என்னது உங்களுக்கு? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். நைஸ். கீழே இருக்க ஜோனு சப்போர்ட். சப்போர்ட். இப்போ கரண்ட் பிரைஸ் இங்க போயிடுச்சு. இப்போ சொல்லுங்க. இப்போ கீழ அதுக்கு கீழ இருக்கிற ஜோன் வந்து சப்போர்ட். அது கீழ இருக்கிறது சப்போர்ட் ஆயிரும். அப்ப இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆயிரும். இது சப்போர்ட். ஓகேவா? இந்த புரிதல் இருக்குதுல உங்களுக்கு? கரண்ட் பிரைஸ்க்கு மேல இருக்கிற ஜோன் உங்களுக்கு என்ன ஜோன்? ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கீழ இருக்க ஜோன் சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் ஜோன். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட் ஜோன் வந்துச்சுன்னா பை பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதாச்சுன்னா செல் பார்க்கலாம்னு பாப்பீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதை மீன் பண்ணுது உங்களுக்கு? சப்போர்ட் எதை மீன் பண்ணுது? பைஸ். பைய மீன் பண்ணுது உங்களுக்கு. பை பண்ணப்பா. அப்ப எங்க பை பண்ணுவீங்க நீங்க? சப்போர்ட்ல. சப்போர்ட். அப்ப சப்போர்ட்ல பை பண்றீங்கன்னா இங்க என்னக்குது? டிமாண்ட் அதிகமாகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களோட பை ஜோன் வந்து மழை காலம், உங்க ரெட் கார்டு ஜோன் வந்து என்னது? வெயில் காலம். மழை காலத்திலலாம் தக்காளியோட விலை எவ்வளோ விற்கும்? ரேட் அதிகமாக வைக்கணும். ரேட் அதிகமாக விற்கும். மழை காலத்தில் என்ன பண்ணுவாங்க? தக்காளியை அதிக காசு கொடுத்து பை பண்ணுவாங்க. தக்காளியோட ப்ரைஸ் என்ன ஆகும்? மழை காலம் வந்ததும் இன்க்ரீஸ் ஆகும். மழை காலம் வந்ததும் தக்காளி ப்ரைஸ் அதிகமாகும். அங்கே தக்காளிக்கு என்ன அதிகமாகுது? டிமாண்ட் அதிகமாகுது. சரியா? அதனால எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பை பண்ணுறாங்க. ஓகேவா? பை பண்ணுறாங்க.
வெயில் காலம் வந்து போச்சு. தக்காளியோட ரேட்டு எப்படி விற்கும்? கிலோ வந்து 10 ரூபான்னு விற்கும். மழை காலத்தில் கிலோ 50 ரூபா 100 ரூபான்னு விற்கும். டிமாண்ட் அதிகமாகும், தக்காளி கிடைக்காது சரியா. வெயில் காலத்தப்ப தக்காளியோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க தக்காளியை கம்மி விலைக்கு. ஓகே. அப்போ என்ன ஆகும், செல் ஆகும். உங்களுக்கு மழை காலத்தப்ப பை ஆகும். அப்போ பை ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகும் போது பை ஆகும். எப்போ செல் ஆகும்னா அவங்க பொருள் வேணாம் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சப்ளை ஆகும். நிறைய பேர் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க சரியா, கம்மி விலைக்கு. சப்ளைனா செல்லு. உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் என்னது, என்ன ஜோனு, சப்ளை. உங்கள் சப்போர்ட் ஜோனு தான் இன்னொரு கான்செப்டில் டிமாண்டு. ஓகேவா? சப்ளை டிமாண்டில் எத்தனை டைப் இருக்குது யாருக்கேச்சு தெரியுமா? 4 டைப் இருக்குங்க. 4 டைப். என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். ராலி பேஸ் ராலி, ரேலி, பேஸு, ட்ராப்பு. ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. ட்ராப்பு, பேஸு, ரேலி. ஓகேவா? 4 டைப் இருக்குது உங்களுக்கு. இந்த ரேலி பேஸ் ரேலியை இப்போ தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். என்னன்னு படிச்சிங்க? ஸ்பீட் அப்பு, ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப்பு, ஸ்லோ டவுன். அது என்னது உங்களுக்கு? ரேலி பேஸ் ரேலி அப்படின்னா ஸ்பீட் அப்பு ஸ்லோ டவுனு ஸ்பீட் அப்பு தான் என்னன்னு படிக்கிறோம், ரேலி பேஸ் ரேலி. ஓகேவா? முயற்சி பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒண்ணாக்குங்க சரியா. ஓகே. ரேலி பேஸ் டிராப், ஸ்பீட் அப், ஸ்பீட் அப், ஸ்பீட் அப்படியே சொல்ல வேணாம், நீங்க இப்படியே சொல்லுங்க. ரேலி பேஸ் டிராப் சரியா. இப்ப டிராப் பேஸ் டிராப் எப்படி இருக்கும் நமக்கு? ஹைல இருந்து மெக்கில டிராப் பேஸ் பேஸ் டிராப் 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 பேஸ் பேஸ் மேல போய் ரேலி. ஓகேவா? இப்ப இதுல எல்லாத்துலயும் காமனா ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு நோட் பண்ணுங்க பாப்போம். பேஸ் பேஸ். அப்ப இதுல எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கு? பேஸ். ரேலி பேஸ் ரேலி தான். நீங்க என்னன்னு எடுப்பீங்கன்னா, பை இருங்க சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரேலி பேஸ் ரேலி. பேஸ் தான் பிடிச்சி என்னன்னு எடுப்பீங்க? ஆர்டர் பிளாக்கு, டிமாண்ட் ஜோனு. இந்த ஹையை உடச்சிட்டான், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடச்சிட்டான், அதனால இது வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆக போகுது, பை போட போகிறேன். இன்னொரு கான்செப்டை பிடிக்கிறவர் ஃபிபோனசி இப்படி போட்டுக்கிட்டு 618 திரும்ப போகிறான், அதனால நான் பை போட போகிறேன். நம்ம எஸ்எம்சிலாம் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம், ஃப்ளோ ஆர்டர் ஃப்ளோ எடுக்கிறவங்க. ஓகே, இங்கே பிரேக் ஆகிடுச்சான், இந்த பிரேக் ஆனதுக்கு காரணம் இந்த ஃப்ளோ தான். அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ இப்படி இங்கே நான் போயிட்டு பையை போட போகிறேன் அப்படின்னு உட்காந்துப்போமா? ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு படிக்கிறோம், ஸ்பீட் அப்பு ஸ்லோ டவுனு ஸ்பீட் அப்புன்னு படிக்கிறீங்களா? எல்லாத்துலேயுமே என்னவா இருக்குது, பேர் வெவ்வேறு, எல்லாமே இதுக்குள்ளே வருது பேஸ் பேஸ்க்குள்ளே. இந்த பேஸை வந்து பவர் ஆஃப் 3யோடய கம்பைன் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரே விஷயம் தான் நடக்குது, அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபேஸ் எப்படி இருக்குது, அக்குமுலேஷன். இந்த பேஸில் இங்கே ஒரு ஆர்டர் போடுறான்ல, ஆர்டர் போட்டு தான் மேலே தூக்கிட்டு போகிறான், மேனிப்புலேஷன். இங்கே எக்ஸ்பெண்ட் ஆகிறானே, அது என்னது, டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ பேஸ் கேண்டல் தான் உங்களுக்கு என்னவா ரியாக்ட் ஆகும், சப்ளை அண்ட் டிமாண்டாக ஒர்க் ஆகும். நான் எப்படிப்பா இந்த பேஸ் கேண்டல் போய் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன். ரேலி கேண்டல்லாம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் தானே ரேலின்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் எப்படி இருக்குது, இம்பல்ஸான கேண்டில் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவீங்க, ரேலி கேண்டில். இந்த கேண்டில் என்ன நம்ம படித்தோம், யாராவது சொல்லுங்க. இன்டெசிஷன் கேண்டில், ஹேமர், இன்டெசிஷன் கேண்டில். ஓகேவா? உங்களுக்கு என்ன புரியுதோ அப்படி வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் எல்லாமே பேஸ் கேண்டில். ஓகேவா? ஏன் பேஸ் கேண்டில்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் 50% பாடி கேண்டில் எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 50% பாடி கேண்டில் உங்களுக்கு எல்லாமே மார்க்கெட்டில் என்னவா ரியாக்ட் ஆகும், சப்ளை அண்ட் டிமாண்டாக ரியாக்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படி நான் இந்த 50% பாடி கேண்டில் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்க. உங்கள் ஃபிப் இருக்குல்ல, எடுத்து இப்படி போடுங்க. அதுக்கு ஒரு கேண்டலுக்கு அளவு எடுத்துட்டு கூடாது சரியா. இந்த ஃபிப்பை போட்டுட்டு இந்த கேண்டலோட பாடி பாருங்கள், பாடி மட்டும் எடுங்க. எடுத்து இந்த ஹைலையோ இல்லை இந்த ஒன்லையோ வச்சிங்கன்னா 50% எப்படி இருக்குது, மேலே இருக்குதா? அப்போ இது என்ன கேண்டில், பேஸ் கேண்டில். அதே இந்த கேண்டலோட ஃபேஸ் பாருங்கள்,
எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கிறேன். எப்படி இருக்கான்? 50 கிராஸ் பண்ணல. உள்ளதான் இருக்கிறான். இன்சைடா இருக்கும். அப்ப இது என்ன கேண்டல்? பேஸ் கேண்டல். ஓகே. ஓகேவா? இப்படின்னு போயிட்டு கேண்டில் போய் அளவு எடுத்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், நிறைய கேண்டில் இருக்கும் பேஸ் கேண்டில். அப்போ நான் அதில் வந்து எந்த கேண்டில் தான் பேஸ் கேண்டில் எடுக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். ஆயிருக்குங்க பாருங்க. ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. அது ஏன் பண்ணி இப்போ இந்த கேண்டில் 3 கேண்டில் பேஸ் கேண்டில் இருக்குது. அப்போ தனித்தனியாக எடுக்கிறதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு லாஸ்ட்டாக ரீசெண்டாக எந்த கேண்டில் தான் எடுக்கணும். சரியா? இப்போ சொல்லுங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கான்? இது என்னது? ட்ராப்பு. drop, இந்த 3 கேண்டிலும் உங்களுக்கு என்ன கேண்டில் இருக்குது? பேஸ் பேஸ் கேண்டில். அப்போ நீங்கள் இதில் எந்த கேண்டில் பேஸ் கேண்டிலாக எடுக்கணும்? ரீசெண்டாக இருக்க கேண்டில் தான், லாஸ்ட் கேண்டில் தான் நீங்கள் பேஸ் கேண்டிலாக எடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு இதுதான் பேஸ் கேண்டில். சரியா? ஓகே. ஓகே. பேஸ் கேண்டில். இந்த கேண்டில் எப்படி இருக்குது? ட்ராப்பு. drop, அப்போ ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. இது பேஸு இருந்து தான் உங்களுக்கு என்ன இருக்கு? ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கு. இந்த பேஸ் கேண்டில் தான் உங்களுக்கு என்னவா ரியாக்ட் ஆகுது? செல் சைடுக்கு சப்ளைவா ரியாக்ட் ஆகுது. ஓகே. இந்த சப்ளைவை தொட்டா என்ன ஆகணும்? மறுபடியும் செல் ஆகும். செல் ஆகணும். எந்த மார்க்கெட் வேணா எடுத்துக்கோங்க, இந்தியன் மார்க்கெட் கூட எடுத்துக்கோங்க. இந்த பேஸ் கேண்டில் தொட்டு அவன் ப்ரைஸ் கீழே போயிருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரணும். சரியா? என்ன பண்றான்? உங்க பேஸ்க்கு வந்து தான் கீழே இறக்குறான். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நீங்க முயற்சி பண்ணி பண்ணணும். என்ன விஷயம்? ஆப் பேஸ் டிராப்ன்றதை தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன வரணும்? பி டவுனு எப்படி வரா? லோ ஸ்லோ அப்போ அவரா அந்த டைரக்ஷனுக்கு திருப்புவான். ஸ்பீட் அப் பீட் டவுன் சைடு தான் திருப்புவான். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணணும். அவன் தொட்டு கொஞ்சமாச்சும் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இது என்ன கேண்டல்? பேஸ் கேண்டல். ரேலி, பேஸு, ரேலி. இங்கே எங்கே தொட்டு ரியாக்ட் பண்ணிக்கிறான்? இந்த பேஸை தொட்டுட்டு மேலே போயிருக்கான். இந்த மாதிரி எனக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வரணும். க்ளீனாக ஒரு 10 எக்ஸாம்பிள். ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. எங்கிறது கீழே வந்துக்கிறான்? இந்த பேஸ்ல இருந்து கீழே வந்திருக்கான். இந்த மாதிரி கீழே வந்திருக்கணும். ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. எங்கிறது கீழே வந்திருக்கான்? அந்த ப்ளூல இருந்த பேஸ்ல இருந்து தான் கீழே வந்திருக்கான். சரியா? ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப். இப்போ இங்கே எப்படி ஏற்றிருக்கான்? ஸ்பீட் அப்பு, ஸ்லோ டவுனு, மறுபடியும் ஸ்பீட் அப். ஸ்பீட் அப். இப்படி எழுதணும். எக்ஸாம்பிள் வரையணும். சரியா? மறுபடியும் இந்த இடத்துக்கு வாங்க. இது என்னது? பேஸு. சரியா? இதான பேஸ் கேண்டல். ரேலி இங்கே பாருங்க. ரேலி. ஓகே. ரேலி, பேஸு, ரேலி. சரியா? இது என்னது உங்களுக்கு? டிமாண்டு. டிமாண்டுன்னு எடுத்தாலும் சரிதான், இல்லை பேஸ் கேண்டல்னு எடுத்தாலும் சரிதான். சரியா? எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுது அப்படி எடுத்துக்கோங்க. இல்லைப்பா நான் இதுக்கும் போடுவேன், ஃபிப்பு தான் போடுவேன்றீங்கன்னா போடுங்க, தப்பு இல்லை. ரைட் லோ போடுங்க. எனிவே 50%க்கு கீழே தான் இருக்குது உங்களுக்கு பேஸு. சரியா? ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்படி ஏற்றி உடச்சிருக்கான் பாருங்க. ஏற்றி ஆக்சுவலாக இங்கேருந்து செல்லிங் கொண்டு கீழே வந்திருக்கான். சரியா? அப்புறமா தான் ஏற்றிருக்கான். இங்கே என்ன பிரேக் ஆகுது உங்களுக்கு? உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே உடையுதா? இது உங்களுக்கு என்ன? சப்போர்ட். உங்கள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடஞ்சா உங்களுக்கு என்ன தான் ரியாக்ட் ஆகும்? சப்போர்ட். இது உங்களோட சப்போர்ட் லெவலு. சரியா? இது கூட ஸ்பீட் அப்பு இப்போ ஆட் பண்ணிட்டீங்க. ஸ்பீட் அப் ஆகிட்டான். ஓகேவா? இது உங்களுக்கு என்ன கேண்டில்? ரேலி கேண்டில். ரேலி. கீழே இந்த கேண்டில் உங்களுக்கு என்ன கேண்டில்? ரேலி கேண்டில். அடுத்து நீங்கள் பார்க்கணும் எப்படி வரான்? ஸ்லோ டவுனு. எக்ஸாம்பிள் எழுதணும். இப்படி ஸ்லோ டவுன். ஓகேவா? என்ன பண்ணுறான்? வந்து உங்கள் பேஸை ரியாக்ட் பண்ணுறான் தொட்டு. என்ன பண்ணிட்டான்? வேலை தூக்கி போயிட்டானா? அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதணும். எடுத்து எழுதிட்டு வரணும். ஸ்பீட் அப்பு, ஸ்லோ டவுனு, ஸ்பீட் அப் ஆகிறான். அப்போ ரேலி, பேஸு, ரேலி. உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் உங்களுக்கு என்னது? ரியாக்ட் ஆகுது. இந்த இடத்துக்கிட்ட உங்கள் ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சி போன ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இந்த இடத்துல தப்பா எழுதிக்கிற பாருங்க. சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது. சரியா? ஏன்னா ப்ரீவியஸாக இருந்தவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதான். இங்கேருந்து தான் செல்லிங் கொண்டு வந்துக்கிறானுங்க. சரியா? இது ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். மறுபடியும் அது உடஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட்டாக ஒர்க் ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க. என்ன ஒர்க் ஆகுது? சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. சரியா?
இந்த மாதிரி க்ளீனாக எடுக்கணும் எக்ஸாம்பிள்.